அத்தியாயம் 1. வளமான கிராமமும் வறண்ட கைகளும். அந்த காலத்தில் சோழ நாட்டின் எல்லையில் வளநாடு என்றோர் அழகிய கிராமம் இருந்தது. பெயருக்கு ஏற்றாற்போல சுற்றிலும் வயல்வெளிகள், நடுவே சலசலக்கும் ஆறு, மக்கள் மனத்தில் நிறைந்த உழைப்பு எல்லாம் செழித்திருந்தது. அந்த கிராமத்தில் 2 செல்வந்தர்கள் இருந்தனர். ஒருவர் தாமோதரன், இன்னொருவர் குபேரன். இந்த தாமோதரன் வாய் சாமர்த்தியமிக்கவர். வீட்டின் வாசலில் ஒரு பெரிய திண்ணை வைத்திருப்பார். யாரை கண்டாலும் இன்முகம், குதூகலமான வரவேற்பு. அவர் பேச ஆரம்பித்தால் அது தேன்மழை. ஐயா, வாருங்கள், தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. தங்களுடைய உழைப்புதான் இந்த மண்ணுக்கு அழகு. உட்கார்ந்து காப்பி அருந்திச் செல்லுங்கள் என்று உபசரித்தே ஒருவரை கரைத்து விடுவார். ஊரில் ஏதாவது கஷ்டம் என்று ஒருவர் சென்றுவிட்டால் அவர் ஆறுதல் மொழிகளை அள்ளி வழங்குவாரே தவிர அரிசியை கொடுத்து விடமாட்டார். எல்லோரும் அவரை பேச்சு செல்வந்தர் என்று அழைத்தனர். ஆனால் குபேரனோ முற்றிலும் மாறானவர். அவர் வீட்டில் எப்போதும் மௌனம் குடிகொண்டிருக்கும். வீட்டின் திண்ணை கூட ஏறுவதற்கு பயமுறுத்துவது போல இருக்கும். அவரிடம் யாரும் உதவி கேட்டுச் சென்றால் அவர் முகத்தை பார்க்க மாட்டார். இன்சொல் பேச மாட்டார். வாய் திறந்து உபசரித்ததே இல்லை. உதவி கேட்டு வந்தவர் நிலைமையை கேட்டால் முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் கேட்டுவிட்டு உள்ளே சென்று தேவையான பொருளை கணக்கு வழக்கு பார்த்து தூக்கி போட்டுவிட்டு போதும், செல்லலாம் என்று அனுப்பிவிடுவார். ஊரார் அவரை உதவும் கல் நெஞ்சக்காரர் என்று அழைத்தனர். முதல் சோதனை கிராமத்தின் வறட்சி. வளநாடு செழித்திருந்தாலும் ஒருமுறை 3 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யவில்லை. ஆறு வறண்டது, கண்மாய் காய்ந்தது. மக்கள் பசியால் வாடினர். பிழைப்புக்காக வேறு ஊருக்கு சென்றவர்கள் போக மீதமிருந்த மக்கள் செல்வந்தர்களை நோக்கி பிச்சை கேட்கும் நிலைமை வந்தது. அப்போதுதான் ஒரு சாதாரண குடிமகன் ரங்கன் என்பவர் இந்த 2 செல்வந்தர்களின் உண்மை குணத்தையும் சோதிக்க எண்ணினான். அத்தியாயம் 2. இன்சொல் பேசும் இன்பரசன். ரங்கன் முதலில் தாமோதரன் வீட்டுக்கு சென்றான். வாசலில் பசியால் துவண்டு நின்ற ரங்கனை கண்ட தாமோதரன் ஓடி வந்து அவன் கையை பிடித்து கொண்டார். ஐயா, ரங்கரே, நீங்கள் ஏன் இப்படி மெலிந்து விட்டீர்கள்? இந்த வறட்சி என்னவெல்லாம் செய்துவிட்டது? பாவம், இந்த ஊரில் உள்ள எல்லா கஷ்டமும் உங்கள் மேல் சுமந்திருப்பது போல தெரிகிறதே. உள்ளே வாருங்கள், என் மனம் பதப்பதைக்கிறது என்று பேசிக்கொண்டே உள்ளே அழைத்தார். ரங்கன் ஆச்சரியப்பட்டான். ஐயா, உங்கள் வார்த்தை இவ்வளவு மருந்தாக இருக்கிறதே. என் வீட்டில் 3 நாட்களாக அடுப்பு எரியவில்லை. என் குழந்தைகளை என்றவன் தன் கதையை முடிப்பதற்குள் தாமோதரன் குறுக்கிட்டார். அடடா, இதோ பாருங்கள், என்ன கொடுமை இது! கவலைப்படாதீர்கள் ரங்கரே, நீங்கள் மிகச்சிறந்த உழைப்பாளி. இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவ வேண்டுமென்று என் மனம் துடிக்கிறது. ஆனால் என்ன செய்வது? வியாபாரத்தில் என் முதலீடுகள் எல்லாம் சிக்கி கிடக்கின்றன. இப்போது என் கையிலும் காசில்லை. தாமோதரன் தன் சட்டை பையை தட்டி காண்பித்துவிட்டு, ஆனால் வருத்தப்படாதீர்கள். ஒரு வாரத்தில் என் வியாபாரம் கைக்கு வந்துவிடும். அப்போது நீங்கள் மட்டும் என்னை தனியாக வந்து பாருங்கள். கவலையை விடுங்கள். இப்போதைக்கு இந்த காப்பியை நன்றாக குடியுங்கள். உடல் தெம்பாக இருக்கும் என்று ஒரு கோப்பை காப்பியை நீட்டினார். ரங்கன் முகமன் நிறைந்த அந்த காப்பியை வாங்கி குடித்தான். ஆனால் காப்பியில் பசி நீங்கவில்லை. வெறும் இன்சொல்லை மட்டுமே வாங்கி கொண்டு வயிறு காலியாகவே வீடு திரும்பினான். அத்தியாயம் 3. வார்த்தை பேசாத கல் நெஞ்சக்காரன். ரங்கன் சோர்ந்து போய் குபேரனின் வீட்டை நெருங்கினான். அவன் தயங்கி வாசலில் நிற்க குபேரன் வெளியே வந்தார். அவர் முகம் எப்போதுமே ஒரு கோப கலவையுடன் இருக்கும். என்ன என்று ஒரு வார்த்தையில் கேட்டார். உபசரிப்பு இல்லை, இன்சொல் இல்லை. ரங்கன் மெதுவாக வறட்சி 3 நாட்கள் என்று சொல்ல குபேரன் குறுக்கிட்டார். எத்தனை பேருக்கு என்ன தேவை? ரங்கன் குழம்பி, எனக்கும் என் 4 குழந்தைகளுக்கும் ஒரு வாரம் நீடிக்க வேண்டும் என்று இழுக்க குபேரன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதது போல உள்ளே சென்றார். இவருக்கு செவிடன் காதில் சங்கு ஊதியது போலதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் ரங்கன். ஆனால் சில நிமிடங்களில் குபேரன் வெளியே வந்தார். ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மூட்டை நிறைய அரிசியை ரங்கன் முன் வைத்தார். அரிசி மட்டுமில்லை, கூடவே 2 புத்தம் புதிய வேட்டிகள், சில காய்கறிகள் அடங்கிய பெரிய பையொன்றையும் வைத்தார். இவ்வளவு போதும், செல்லலாம் என்று சொல்லிவிட்டு குபேரன் உள்ளே சென்று விட்டார். ரங்கனால் கண்ணிகளை அடக்க முடியவில்லை. இன்சொல் பேசாதவர், ஆனால் இவ்வளவு உதவுகிறாரே. தாமோதரன் இவ்வளவு இனிமையாக பேசியும் வெறும் காப்பியை கொடுத்தார். குபேரனோ கல் போல நின்று என் 1 வார பசியை தீர்த்து விட்டார். இந்த விஷயம் ஊருக்குள் பரவியது. மக்கள் எல்லோரும் குழம்பி போனார்கள். உண்மையான உதவி என்பது இன்சொல்லிலா இருக்கிறதா,
அல்லது பொருளை கொடுப்பதில்லாயிருக்கிறதா என்று தங்களுக்குள் விவாதம் செய்தனர். அத்தியாயம் 4. முதியவரின் அறிவுரை மற்றும் உண்மை வெளிப்பாடு. மக்கள் குழப்பத்தில் தவித்தபோது கிராமத்தின் ஞானியான முதியவர் ஒருவரை நாடிச் சென்றனர். முதியவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார். ரங்கன் கண்ட அனுபவம், தாமோதரனின் உபசரிப்பு, குபேரனின் மௌன உதவி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டார். கடைசியில் முதியவர் பேசத் தொடங்கினார். மக்களே, நீங்கள் குபேரனை தவறாக நினைக்கிறீர்கள். அவர் ஒரு உயர்ந்த தத்துவத்தை இங்கே கடைபிடிக்கிறார். மக்கள் புரியாமல் விழித்தனர். நீங்கள் படித்த நன்னறி நூலை நினைத்துப் பாருங்கள். புகழ்ச்சியை விரும்பி உதவி, அது உண்மையற்றது. புகழவோ உபசரிக்கவோ யாரும் வரமாட்டார்கள் என்று தெரிந்தும் வலிச்சென்று உதவுவதுதான் உண்மையான அறம். தாமோதரன் நீங்கள் ஒரு வார்த்தை புகழ்ந்தால் மகிழ்ந்து விடுவார். அதனால் உங்களுக்கு காப்பி கொடுத்து இன்சொல் பேசுகிறார். ஆனால் அது அவருக்கு கிடைத்த புகழ்ச்சியின் சுகம். ஆனால் உங்களை தேடி வர வேண்டிய உதவியை அவர் செய்யவில்லை. முதியவர் தன் கையை பார்த்து கொண்டே சொன்னார். நம்மில் எத்தனை பேர் நாம் சுவைக்கும் நாக்கை பார்த்து நன்றாக சுவைக்கிறாய் என்று புகழ்கிறோமே என்று கை மகிழ்ச்சியோடு உணவு தருகிறது? மலர்களை சூடிய இந்த கூந்தலையுடைய பெண்ணே, அருகிலிருந்த பெண்ணை பார்த்து கையை புகழ்ந்தா நாக்கு சுவைக்குமாறு உணவு கிடைக்கிறதா? இல்லை. கையுக்கு அதன் கடமை நாக்குக்கு பசி தீர்க்க உதவுவது. அங்கே முகமன் இல்லை, நன்றி என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. இயல்பாகவே உதவி செய்கிறது. அதே போல குபேரனும் தன்னுடைய உதவிக்கு உங்களிடம் ஒரு முகமன் என்ற பாராட்டை எதிர்பார்க்கவில்லை. அவர் இயல்பாகவே குற்றமற்ற உள்ளத்துடன் தேவையுள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அறத்தை கடைபிடிக்கிறார். அவர்தான் உண்மையான உத்தமர். மக்கள் இந்த தத்துவத்தை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். அறம் பூத்த முடிவு. நன்னெறி சுருக்கம். ஊர் மக்கள் அனைவரும் குபேரனை சென்று வணங்கி, ஐயா, நாங்கள் உங்களை முகமன் பேசாத கல்நெஞ்சக்காரர் என்று நினைத்தோம். ஆனால் நீங்கள்தான் முகமன் கருதாமல் உதவும் உத்தமர் என்று இப்போதுதான் புரிந்தது என்று கூறினர். அன்றிலிருந்து வளநாடு கிராமத்து மக்கள் இன்சொல்லுக்கு மயங்காமல் உண்மையான உதவியை தேடினார்கள். தாமோதரனும் தன் தவறை உணர்ந்து நாளடைவில் உபசரிப்புடன் உதவவும் கற்றுக்கொண்டார்.